இப்போ சீமான் வந்து நேற்று போட்டிருந்தாரு ஒரு வீடியோ, அவருடைய எக்ஸ் தளத்தில், மற்ற சோஷியல் மீடியாஸ்லாம் போட்டிருந்தாங்க. நாம் தமிழ் இந்த திரள் நிதி கேட்டு கட்சி வந்து மக்களுக்காக உங்களுடைய பிள்ளைகள் வந்து நாங்கள் வந்து களத்தில் இறங்கி மக்கள் சேவை செய்து தயாராக இருக்கும், உங்களால் முடிஞ்சதை வந்து உதவி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. தாவேக்காவுக்கு வந்து யார் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல? இல்லை, கண்டிப்பாக. ஆக்சுவலி நம்மளும் நினச்சது ஆதவர்ஜுனா தான் ஃபண்ட் பண்ணுறான்னு இப்போ வரைக்கும் ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு செய்தி பார்த்துருப்பீங்க, வடபழனியில் ஜேஎஸ் திருமண மண்டபம்னு ஒரு மண்டபம், அவருடைய அவர் வந்து விஜய் அவர்கள் வித்துட்டாரு பிகாஸ் ஆஃப் இந்த கட்சி செலவுக்காக அப்படின்னா சொல்கிறாங்க. அப்போ ஆதவர்ஜுனா சோர்ஸ் கிடையாது. ஆதவர்ஜுனாட்ட அதை கேட்கும் போது நாங்களே மக்கள்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருமே வந்து அவர் லாட்ரி பேக்ரவுண்ட்லேருந்து வந்து ஒரு நிறைய சொத்து இருக்குது, அதுக்காக தான் ஆதவர்ஜுனா கூட வச்சுக்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அவருமே வந்து மக்கள்கிட்ட தான் கேட்கணும்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி ஒரு பியூட்டி என்னன்னா, வேட்பாளர் நியமனம் இருக்குல்ல. இப்போ நீ வந்து ஒரு விஜய் ரசிகராக இருந்திருக்க, ஒரு 10-15 வருஷமாக இருக்கிற, ஒரு தொகுதியில் நீ வந்து ஒரு அந்த மக்கள் மன்றம் இருக்கு இல்லையா, விஜயோட மக்கள் இயக்கத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னா, உனக்கு உன்னோட பேக்ரவுண்ட் செக் பண்ணிவிட்டு உன்னை வந்து தேர்ந்தெடுக்கிற மாதிரி தான் வச்சிருக்காரு விஜய் இப்போ வரைக்கும். இப்போ ஒரு வேளை வந்து நீ ஒரு பெரிய பணக்காரன், நீ பெரிய ஆள் அப்படின்றது இல்லாமல் ஒரு ஆட்டோ டிரைவர் பையனாக இருக்கலாம், பூக்கடை வச்சிருக்கவங்களா இருக்கலாம், அவங்கள தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. மக்கள் மத்தியில் அவங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள். ஆனால் இப்போ அவங்களும் இப்போ வந்து இந்த 2 மாதம் 3 மாதம் எலெக்ஷன் டைம் வரைக்கும் ஓகே, அதுக்கப்புறம் அவங்க இப்போ விஜய் கட்சியில் இந்த மாதிரி தொகுதிகளில் நிற்க வச்சிருக்க ஆட்கள் பெரும்பாலும் வந்து சாமானிய மக்கள். அவங்க வந்து இப்போ இந்த விஷயத்துக்கோசரம், இந்த எலெக்ஷனுக்கோசரம் டிவிக்கில் இருக்கோங்கிற விஷயத்துக்கோசரம் வந்து அவங்க நிறைய பேர் வந்து தன்னோட வேலையை விட்டுட்டு அப்படிலாம் கூட வந்திருப்பாங்க. இந்த 2-3 மாதம் தான் அது எல்லாமே. அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி மாறும்னு ஒரு விஷயம். ஜெயிச்சா பிரச்சனை இல்லை, அவங்க இலக்கு வந்து ஜெயிக்கிறது முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து எப்படி இருக்குன்னா, 2-3 மாதம் மட்டும் தான் ஒர்க் பண்ணுறாங்கன்ட்டு. ஆக்சுவலி 2-3 மாதம் ஒர்க் பண்ணுறவங்க விஜய் தேர்ந்தெடுக்கல, அப்படி சொல்ல ஆண்டுகளா இல்லை இத்தனை ஆண்டுகளாக விஜய் மக்கள் இயக்கத்தில் வேலை பார்த்துருப்பாங்க இல்லையா. அவங்க ஆக்சுவலி என்ன பியூட்டினா, விஜய் மக்கள் இயக்கத்தை வச்சுக்கிட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு ரத்த தானம் கொடுக்கறது, விலையில்லா விருந்தகம், இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால தானே இவர் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அதுலேருந்து தான் வேட்பாளர் சூஸ் பண்ணுறாரு. ஆனால் மற்ற கட்சிகளோட போட்டி போகிறதுக்கு நான் சொல்கிறேன். இப்போ யோசிச்சு பாருங்களேன்,